உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிறவங்கள்ட்ட இருக்க வேண்டிய முதலாவது ஒரு காரியம் எதிர்பார்ப்பு இருக்கணும். உண்மையிலே மனப்பூர்வமாக நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நிச்சயமா இருக்கிற ஆசீர்வாதம் வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜெபிக்கிறவங்ககிட்ட இருந்தனா கண்டிப்பா தேவன் காரியங்களை வாய்க்க. அன்னால் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. எலியா 7 முறை ஜெபிக்கிறாரு, கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்போட ஜெபிக்கிறாரு. அப்ப நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஏனென்றால் என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்பு. 2, பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும். 3, ஏதோ ஒரு காரியம் நடக்கும், என் துக்கம் மாறும், எனக்கு ஒரு புது வழி கண்டிப்பா பிறக்கும். இப்படிப்பட்ட சில எதிர்பார்ப்புகள் இருந்தாதான் ஜெபத்துக்கு மகுடம். அந்த எதிர்பார்ப்போட கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சகோதரனே சகோதரியே, கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே. கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே, அதை இன்றே. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவார் அதை இன்றே, அதை இப்போதே, அதை இன்றே, அதை இப்போதே. ரெண்டு கரங்களை விரித்து ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திடுவார், அதிசயம் நடத்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார், இயேசு அற்புதம் நடத்திடுவார். அளவேண்டா அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார். தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய முக உரையை கர்த்தர் எழுத விரும்புகிறார். உன் வாழ்க்கை துளிர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒரு புதிய வழித்தடத்தை உண்டாக்க போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆவது அதிகாரம் 18, 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஒன்று, நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை, உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்தவைகளை
நீ சிந்திக்க வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம், நீ யோசிக்க வேண்டாம், அதன் மேல் நீ கவனம் வைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்தவைகள், நீ சந்தித்த பிரச்சனைகள், நீ சந்தித்த போராட்டங்கள், நீ சந்தித்த இழப்புகள், தலைக்குனிவுகள், நீ சந்தித்த தனிமைகள், நீ சந்தித்த பலவிதமான போராட்டங்களை நீ நினைக்க வேண்டாம், நீ சிந்திக்கவும் வேண்டாம், உன் மனதை குழப்பவும் வேண்டாம், அந்த பிரச்சனையை உன் தலையில் மேல் வைக்கவும் வேண்டாம். ஏன்? அடுத்து சொல்றாரு, நெக்ஸ்ட். ஏன்? அடுத்த வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் சிந்திக்க வேண்டாம்? ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன். நீ எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாய், ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறாய், உன் எதிர்காலத்திற்கு வழி திறக்கும்படி நீ வந்திருக்கிறாய். ஆகவே நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஒரு விசேஷித்த, உன்னதமான, சிறந்த, மகத்துவமான, மகிமையான ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஆகவே நீ பழையவைகளை போட்டு மனதை குழப்ப வேண்டாம். நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே உன் வாழ்க்கையில் அதை நீ காணலாம். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. வழிகளை உண்டாக்குவேன், ஆறுகளை உண்டாக்குவேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் புதிய வழிகளை கத்த திறக்கும் போது பழையவைகளை சிந்தித்து கொண்டு, பழையவைகளை யோசித்து கொண்டு, அதன் மேல் கவனம் செலுத்தி மனதை குழப்புவதை விட்டு, வாழ்க்கையில் தேவன் இனி ஒரு புதிய காரியத்தை செய்வார். எனக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாக போறது. இனி என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம், இனிய துவக்கம், இன்பமான துவக்கம், ஆசீர்வாதமான துவக்கம், அற்புதமான துவக்கத்தை என் வாழ்க்கையில் தேவன் இனி செய்ய போகிறார். நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் செய்ய போகிற அற்புதங்களை என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நான் காண்பேன். கடந்ததை நினைத்து கலங்கா, கரந்தட்டி நடந்ததை மறந்துவிடு, கரந்தட்டி கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே, அதை இன்றே நான் காண்பேன். அல்லேலூயா. சரி, இனி என்ற வார்த்தைக்கு இன்னும் சில விளக்கங்களை சொல்லி வார்த்தைக்கு நிறைய போலாம். நல்ல கவனிங்கள். இனி என்றால் இதற்கு முன்பு ஒன்று இருக்கிறது, இனி என்றால் இதற்கு பின்பு ஒன்று இருக்கிறது. இனி என்று சொன்னால் இதற்கு முன்பு ஒன்று இருக்கிறது, இதற்கு பின்பு ஒன்று இருக்கிறது. சகைவு ஆண்டவரை சந்தித்ததற்கு முன்பு, சகைவு ஆண்டவரை சந்தித்ததற்கு பின்பு. பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பு, ஆண்டவரை சந்தித்த பின்பு. 38 வருடம் வியாதியாய் படுத்திருந்தவன் பெதஸ்தாவிலே இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு, இயேசுவை சந்தித்த பின்பு. சமாரியா ஸ்திரீ இயேசுவை சந்தித்த பின்பு, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு. ஆமென். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறுக்கிடுவதற்கு முன்பும், ஆண்டவரின் வாழ்க்கையில் குறுக்கிட்ட பின்பும். என் வாழ்க்கையில் தேவன் தலையிட்ட பின்பும், தலையிடுவதற்கு முன்பும். நான் தேவனை நம்புவதற்கு முன்பும், நான் தேவனை நம்பினதற்கு பின்பும். நான் ஜெபிக்காத நாட்களுக்கு முன்பும், ஜெபித்த நாட்களுக்கு பின்பும். நான் உபவாசம் பண்ணி தேவனை தேடுவதற்கு முன்பும், உபவாசம் பண்ணி தேவனை தேடினதற்கு பின்பும். நான் எதிர்பார்ப்பில்லாமல் ஜெபித்த நாட்களுக்கு முன்பும், நான் எதிர்பார்த்து ஜெபித்ததற்கு பின்பும். என் வாழ்க்கையில் தேவன் வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பும், வார்த்தை கிடைத்ததற்கு பின்பும்.
அப்ப ரெண்டுக்கும் ஒரு மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. நல்ல கவனிங்கள். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பின்பு, சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவன் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு அவன் வாழ்க்கை படு பாதாளம். இயேசு சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை உயர்ந்த சிகரம். ஆண்டவர் வாழ்க்கை தொடுவதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை சரீரம் பலவீனப்பட்ட சரீரம். இயேசு சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கை பலமான சரீரம். இயேசு சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமான தொழில். அல்லேலூயா. இதற்கு முன்பு இயேசு சந்திப்பதற்கு முன்பு அவன் வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. இயேசு சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆகவே இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்ததற்கு முன்பும் பின்பும் என்று எழுதிக் கொள்ளலாம். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் 2 பகுதியில் உண்டு. இயேசு என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பும், இயேசு என் வாழ்க்கையில் வந்ததற்கு பின்பும் இருக்கிறது. இனி என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பதற்கு பின்பும், உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தை திறந்து கொடுக்காததற்கு முன்பும். அப்படி நீங்க பிடிச்சாதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய பகுதியை நீங்கள் நிச்சயமாய் காணலாம். அப்ப இனி என்று சொன்னால் நல்ல கவனிங்க. இனி என்றால் இதற்கு முன்பு ஒரு காரியம் இருந்திருக்கிறது. அப்ப இதற்கு முன்புள்ள காரியத்தில் நமக்கு தோல்வி வந்திருக்கிறது, நமக்கு நஷ்டம் வந்திருக்கிறது, நமக்கு பாதிப்பு வந்திருக்கிறது, நமக்கு அவமானம் வந்திருக்கிறது, நமக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. பல விதத்தில் நான் அலைந்து திரிந்திருக்கிறேன். ஏதோ ஒன்றை முதலில் நான் இழந்திருக்கிறேன். ஆனால் இனி அப்படி அல்ல. இனி அப்படி அல்ல. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். 12 வருடம் அவள் அலைந்து திரிந்த காலங்கள் வேற, இனி வேற. பிசாசு பிடித்திருந்த வாழ்க்கையில் 18 வருடங்கள் வேறு, இயேசுவை சந்தித்த பின்பு வாழ்க்கை வேறு. 38 வருடம் யாரும் கவனிப்பில்லாமல் கடந்த மனிதனுடைய வாழ்க்கை வேறு, இயேசு சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை வேறு. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை வேறு. அதற்கு முன்பு மருத்துவரை தேடி மாத்திரை, மருந்து, மருத்துவர்கள், மருத்துவமனை என்று அலைந்த நாட்கள் வேறு. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சகையின் வீட்டுக்குள் வந்ததுக்கு பின்பு அவன் வீட்டின் வாழ்க்கை வேறு, இயேசு அவன் வீட்டில் வருவதற்கு வாழ்க்கை வேறு. அப்ப இனி என்ற வார்த்தைக்கு ஒரு நீண்ட அர்த்தத்தையும், ஒரு நீண்ட விளக்கத்தையும், ஒரு நீண்ட தொலைதூர வாழ்க்கையையும் நமக்கு கோடிட்டு காட்பது இனி. பிரைஸ் காட். ஆமென். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வந்து அவன் எடுக்கிற தீர்மானம், இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி நான் சண்டை போட மாட்டேன், இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி மனைவியை அடிக்க மாட்டேன், இனி கணவனை திட்ட மாட்டேன், இனி கண்டபடி நடக்க மாட்டேன், இனி வேகமாய் வாகனம் ஓட்ட மாட்டேன், இனி வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற சில வார்த்தைகளும் இருக்கிறது. அவன் சொல்றான், இனி நான் உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி இல்லாத. அவன் தான் சொல்றான். அப்ப இதுக்கு முன்னாடி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள், இனி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள். இதற்கு முன்பு நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள், இப்போது அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள். இதற்கு முன்பு இயேசுவை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரம் இல்லாதவர்கள், இனி அப்பா பிதாவின் கூப்பிடப்படும் அதிகாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இதற்கு முன்பு நான் பாளையத்துக்கு புறம்பே இருந்தேன், இப்போது பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. இதற்கு முன்பு இயேசுவை அறியாதவனாக இருந்தேன், இதற்கு பின்பு இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் இயேசு தங்கும் ஆலயமாய் என் இருதயம் மாறிவிட்டது. அல்லேலூயா. இதற்கு முன் என் வீடு துக்க வீடாய் இருந்தது, இனி என் வீடு சந்தோஷத்தின் வீடாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. இதற்கு முன் இந்த கணவனை ஏன் திருமணம் பண்ணினேன் என்று சொல்லி கவலைப்பட்ட நாட்கள் உண்டு, இனி இந்த கணவனை திருமணம் பண்ணினால் சந்தோஷப்படுகிறேன். அப்படி என்கிற இனி என்ற வார்த்தையின் அடிப்படையில் சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். நல்ல கரலை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. அப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் பல காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் மனிதன் தயாரித்தது. ஆமென். இனி கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் தேவன் தயாரித்தது. மனிதன் தயாரித்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவர்களும் உண்டு, இயேசு தயாரித்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவர்களும் உண்டு. இயேசு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், மறுரூபங்கள், முன்னேற்றங்கள், அலங்கரிப்புகள், மேன்மைகள் வித்தியாசமானது. இனி என் வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கை,
இனி என் வாழ்க்கை ஆராதிக்கிற வாழ்க்கை, இனி என் வாழ்க்கை ஊழியம் செய்கிற வாழ்க்கை, இனி என் வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்கிற வாழ்க்கை, இனி என் வாழ்க்கை சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை, இனி தேவன் பாராட்டும் வாழ்க்கை, அநேகருக்கு வாழ்ந்து வழிகாட்டுகிற வாழ்க்கை. அப்போ இனி என்ற வாழ்க்கைக்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன செய்ய போகிறார் என்பதை நான் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். முதலாவது நம்பர் ஒன் எரேமியா 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆமென். அகற்றிவிட்டால் அலைந்து திரிவது இல்லை. அப்போ இனி நாம் அலைந்து திரியாம இருக்கணும்னா ஏதோ ஒன்றை நாம் என்ன பண்ணோம்? அகற்றிவிட வேண்டும். ஏதோ ஒன்றை தேவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே துரத்தி விட்டால், அதை வெளியேற்றி விட்டால் நான் நிச்சயமாக இனி அலைந்து திரிவது இல்லை. ஆமென். ஆண்டவர் பெதஸ்தா குளத்துல படுத்துன பார்த்து சொன்னாரு, நீ கேடானது என்று வராதபடி நீ பாவம் செய்யாதே. அப்படி என்றால் அவன் வாழ்க்கையில் அவன் வீட்டை விட்டு அலைந்து அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் வந்ததுக்கு காரணம் என்ன? அவன் செய்த அப்ப பாவத்தை அகற்றி விட்டால் தேவன் அலைந்து திரிவதற்கு விடவே மாட்டார். ஆமென். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தால் திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் திமிர்வாதம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம். அப்ப பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை, தேவனுக்கு பிடிக்காத சில கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி விட்டால் நாம் அலைந்து திரிவது இல்லை. ஆமென். அப்ப அலைந்து திரிவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் அலைந்து திரியாமல் இருப்பதற்கு என்னிடத்தில் உங்களுக்கு பிடிக்கமில்லாத காரியத்தை என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன், என்னை விட்டு நான் துரத்துகிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிப்போடு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15. சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்குறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, அலைந்து திரிவதில்லை. இரண்டாவது, இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்ப தீங்கை காணாதிருக்கணும்னா முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிங்க. 14 வாசிங்க. சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு. நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார், நன்மை செய்வார், என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் மறுரூபம் வரும், இனி தீங்கு வராது, இனி நஷ்டம் வராது, இனி பாடுகள் வராது, இனி வேதனை வராது, இனி போராட்டம் வராது, இனி தலைக்குடி வராது, இனி தனிமை வராது, இனி அவமானம் வராது என்கிற அந்த எண்ணத்தோடு சர்வ வல்லமையுள்ள தேவனை கரங்களை தட்டி நல்லா பாடி ஆராதித்து நீ கலிகூற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தீங்கவனை விட்டு விலக்குவார். ஆமென். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை காப்பார். 121ஆம் சங்கீதத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப அடுத்தது தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பார். அடுத்தது இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 62:4. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்ப இனி தேவன் என்னை கைவிட மாட்டார். அப்ப ஏன் கைவிட்டார்? ஒரு கேள்வி வரும் இல்ல, தேவன் ஏன் கைவிட்டார்? நல்ல கவனிங்க. சவுலை ஆண்டவர் ஏன் கைவிட்டார்? தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் அவனை புறக்கணித்தார். அப்ப என் வாழ்க்கையில் தேவன் ஏன் கையை உதறி விடுகிறார், ஏன் என்னை விட்டு விலகி விடுகிறார் என்றால், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நான் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய, இல்லை என்றால் தேவ சமூகத்தில் புதிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய பகுதிகள் இருந்தால் நாம் எடுத்து விட்டால்
இனி நான் கைவிடப்படுவது இல்லை. என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய், திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய், திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். அச்சமேற்கொள்ளாது அச்சமேற்கொள்ளாது, இனி அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். உலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? 3 காரியம் சொன்ன நல்ல சத்தமா. 1, இனி அலைந்து திரிவது இல்லை. 2, இனி நீ தீங்கை காணாதிருப்பார். 3, இனி ஆமென். 4 ஏசாயா 29:22. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. ஆமென். இனி நீ வெட்கப்படுவது இல்லை. 4வது வார்த்தை, இனி நீ வெட்கப்படுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் இங்கு நாம் பார்த்தோம், இனி நீ வெட்கப்படுவது இல்லை. ஆனால் இந்த வார்த்தை நமக்கு ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. 4வது வார்த்தை, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை தேவன் பதிவு செய்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம். அந்த குடும்பத்தில் இந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கி விட்டார். அப்ப கடன் வாங்கி அவர் இறந்து போன பின்பு அந்த கடன் கொடுத்தவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த வந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எலிசாவின் மூலம் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த கடன் அவர்கள் வாழ்க்கையை தலைகுனிய வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலுடைய சாட்சியை கெடுத்திருக்க கூடும். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், ஏதோ வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தொழில் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், சொந்தங்கள் மத்தியில், குடியிருக்கிற வீட்டின் மத்தியில் ஏதோ ஒரு இடத்தில் நம்ம தனகுடிவதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில தனி குடிவுகள் நமக்கு சேருகிறது. நமக்கு போராட்டம் வேண்டாம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. சில நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் உண்டு, மனிதர்கள் கொண்டு வருகிற போராட்டங்கள் உண்டு. தேவனே சில நேரத்தில் நமக்கு போராட்டங்களை அனுமதித்து நம்மை திருத்துகிற சில காரியங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாத காரியத்தில் நாம் தலையிட்டு அதன் நிமித்தம் வருகிற வெட்கக்கேடுகள் கண்டிப்பாய் உண்டு. 131 சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 131:1 பாருங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இனி நான் தலையிடுகிறது இல்லை. அப்ப நல்ல கவனிங்க. எனக்கு மிஞ்சின காரியம், அதனால தலைகுனிவு. இப்ப உதாரணமா நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது மிஞ்சின காரியம். தேவையில்லாத இடங்களில் நான் தலையிடுவேன் என்றால் என் வாழ்க்கையில் வெட்கம் கண்டிப்பாய் உண்டாகும். எனக்கு மிஞ்சின காரியத்தை தலையிடுவது இல்லை. அப்ப ஏன் வெட்கம் வந்தது? நான் மிஞ்சின காரியத்தை நான் தலையிட்டேன்.
எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய தகுதி. அதை தகுதியை மீறி வீடுகளை கட்டுவது, திருமணங்களை செய்ய வைப்பது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது, நாம் துணிந்து நாம் சில காரியத்தில் ஈடுபடும் போது அதனால் வருகிற விளைவுகள் என் தலையை குனிய வைக்கிறது. வாங்குற இடத்தில் பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும். என்னுடைய வருமானம் இவ்வளவு, இதனால்தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை நாம் வரையறுக்காமல் மிஞ்சி நாம் யோசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் சில தலைகுனிவுகள் கண்டிப்பாய் வரும். அப்ப இனிமேல் தலைகுனியாம இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில சில பகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்தணும். ஏன் என் வாழ்க்கையில் தலைகுனிவு வந்தது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சோதனைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதை நம்முடைய ஹியூமன் தவறுகளை, நம்முடைய தப்புகளை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் நான் ஈடுபடாதபடி என்னை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கும் போது இனி வெட்கப்பட்டு போகாதபடி தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சங்கீதம் 34 வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடைவதில்லை. நாகும் 1:12, நாகும் 1:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென். இனி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். அப்படி என்னால் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டு ஆபிரகாமை பார்த்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்படுத்தப்படுகிற நாட்கள் பார்க்க வேணும். அப்படிதான் பார்த்தேன். சிறுமைப்படுத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அண்ணால போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே அடியாருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அப்படின்னா பெண்ணினாள் மூலமாய் சொல்லப்பட்ட கடுமையான வார்த்தைகள், சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும், சில வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தும், சில வார்த்தைகள் சோர்ந்து போக பண்ணும், சில வார்த்தைகள் நம்மை ஆழமாய் தாக்கும், சில வார்த்தைகள் மனச்சோர்வுகளை உண்டாகும், சில வார்த்தைகள் மன அழுத்தத்தை கொண்டு வரும், சில வார்த்தைகள் நம்மை தடுமாற பண்ணும், சில வார்த்தைகள் நம்மை அலக்களிக்க ஆரம்பித்து விடும். எல்லா வார்த்தைகளும் அல்ல, ஆனால் சில வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும், சில வார்த்தை நம்மை தூக்கிவிடும், சில வார்த்தைகள் பலப்படுத்தும், சில வார்த்தை நம்மை துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். இதெல்லாம் இருக்கிற வார்த்தை ஒண்ணுதான். ஆனால் சிலர் பேசுகிற வார்த்தைகள் கடினமா இருக்கும். மனைவி பேசுகிற சில வார்த்தைகள் கணவன் அப்படியே காயப்படுத்திடும், உற்சாகத்தை குறைத்து விடும். சில மனைவி பேசுகிற வார்த்தைகள் கணவனையும், கணவன் பேசுகிற சில கடுமையான வார்த்தைகள் மனைவியை காயப்படுத்தி வேகத்தை குறைத்து விடும், அவமானத்தை உண்டாக்கிவிடும், அவர்களுடைய அந்த வாழ்க்கையை சேதாரமாக்கிவிடும். அப்போ இதே போல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, வேலை பார்க்கிற இடத்தில், வீட்டின் அருகில் அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சிறுமையை மாற்றி, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 46:4, ஏசாயா 46:4, 6வது பாயிண்ட். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட இனி சொல்லப்பட்ட 3 காரியங்கள் என்னது? 1 ஏந்துவேன், 2 சுமப்பேன், 3வது தப்புவிப்பேன். அப்ப இனி அந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். சரியா? உபாகம் 1:37 வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்ததை போல நீங்கள் கண்டீர்களே அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஏந்துவேன், 2வது சுமப்பேன், 3வது தப்புவிப்பேன். இத பவுல் அடியார் அழகா சொல்லுகிறாரு. கடந்த நாட்களில் அவர் என்னை தப்புவித்தார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனி நம்மை தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1:10. எஸ். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர், கவனிங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும், சூழ்நிலையில் இருந்தும், போராட்டத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை தப்புவித்தார். முதல்ல சொன்ன பாருங்க, பலவிதமான சூழ்நிலை வந்தது, போராட்டம் வந்தது, பாடுகள் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தைகள் வந்தது, மரணம் வந்து சந்தித்தது, மரித்து விடுவேனே என்ற சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அவர் என்னை கடந்த நாட்களில் தப்புவித்தார், இப்போதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார். அப்ப கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவித்தேன், தப்புவிக்கிறேன், இனிமேலும் தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கடந்த காலத்தை அறிந்தவர், நம்முடைய நிகழ்காலத்தை அறிந்தவர், என் எதிர்காலத்தை அறிந்த தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாய் தப்புவித்தேன் அல்லவா, இப்போ தப்புவித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா.
சத்தவங்க எல்லாம் கெட்டவங்களும் உயிரோடு இருக்கிறவங்க நல்லவங்க இல்ல. ஆனால் நம்ம மேல ஏதோ நோக்கத்தோட கத்தனை பண்ணிக்கிறாரு. தப்புச்சு. அப்ப நம்ம யாரு? தப்புவிக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? நம்ம தப்புவிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 21:36 வேதம் சொல்லுது, இனி சம்பவிக்க போறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்னே நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஒரு நல்ல பயங்கரமான ஆளு, நீதி கேடே செய்யல, உண்மை பிரசங்காதவர், பயங்கரமா ஜெபிக்கிறவர், உபாசம் பண்ணி ஜெபிப்பவர், நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிச்சு சபைக்கு கொண்டு வந்த ஒரு தசமாகலாம் தவறாம கொடுத்தவர். அப்படி என்பதற்காக தப்பு வைக்கல, கிருபையினால தப்பிச்சு வச்சிருக்கிறார். இனி ஏதாவது ஆத்துமாக செய்வாங்கன்னு விட்டுருக்கிறார். அப்ப நம்ம யாரு? தப்புவிக்கப்பட்டவர்கள். தேவனால் தப்புவிக்க சிங்கத்தின் வாயில் இருந்து தானியேலை தப்புவித்த தேவன், அக்கினி ஜுவாலையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த தேவன். ஆமென். எபேசு பட்டடைந்த துஷ்ட மிருகத்துக்கெல்லாம் பவுலை தப்புவித்த தேவன், காற்றுக்கும் கடலுக்கும் தப்புவித்த தேவன், மரணத்தின் எல்லையை தொட்டுவிட்ட நாட்களிலும் நம்மை தப்புவித்த தேவன். மருத்துவர் இனிமேல் வாய்ப்பே இல்லை, இவர் பிழைக்க மாட்டார் என்று சொன்ன பொழுதும் நமக்கு பிழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவன். இனி இவர் வாழ்க்கையில் இவர் மருந்து மாத்திரையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த தேவன். மனுஷன் சொல்றது, இனி இவன் பிழைக்க மாட்டான், இனி இவன் வாழ மாட்டான், இனி இவன் தொழில் திறக்காது, இவன் இதற்கு ஒன்றுக்கு லாயக்கில்லை, இனி 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 என்று மனிதனும் மருத்துவரும் டாக்டரும் சொந்தங்களும் பந்தங்களும் உறவுகளும் எல்லாரும் சொல்லும்போது இனிதான் நீ நல்லா இருக்க வேண்டார். மனுஷன் இனி நல்லா இருக்க மாட்டேன்றான், ஆண்டவர் இனிதான் நீ நல்லா இருப்பேன்றார். இனி இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை பிழைக்காது டாக்டர் சொல்லுவார். சொல்லுவாங்க, இனி இந்த தொழில் என்ன ஆகாது, வாய்ப்பே கிடையாது, இனி இந்த குடும்பம் ஒண்ணா சேராது, இனி இவளுக்கு திருமணம் நடக்காது, இவளுக்கு இனி குழந்தை கிடைக்காது, இனி இவரை கட்டவே முடியாது, இவனுக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, இனி வேலை கிடைக்காது, இனி இவளுக்கு குழந்தை பிறக்காது, இனி இந்த குடும்பத்துக்கு சாபம் நீங்காது. இதெல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இனிதான் உனக்கு ஆசீர்வாதமே இருக்கு, இனிதான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. இனி உடைஞ்சு வந்திருக்கலாம், இனி வாழ்க்கையே இல்லை எனஃப் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மனிதன் எப்போதும் முடிவுரைவை எழுதுவான், ஆனால் தேவனோ துவக்க உரையை எழுதுவார். தேவன் எப்பொழுது இனிதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். பார்த்துருக்கலாம், இது மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு குழந்தை பிறக்கிறது வாய்ப்பே இல்லை, இனிதாட உனக்கு அற்புதம் செய்ய போறேன், நல்ல கஷ்டப்பட்ட எனக்கு எந்த தொழில எந்த முன்னேற்றம் இல்லை, இனிதான் உனக்கு அற்புதங்களை செய்ய போறேன். அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாருடைய வயல் நிலங்களும் 100% பலன் கொடுக்காவிட்டாலும் ஜெபிக்கிற தியானம் பண்ணுகிற ஈசாக்கின் வயல்வெளி 100% பலனை கொடுக்கும். அல்லேலூயா. மனிதன் சொல்லுவான், அவ்வளவுதான், இனி அவன் முடிஞ்சிச்சு கதை, இனி அவன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இனிதான் அவன் வாழ்க்கையில அற்புதமே இருக்கும். பண்ணி தின்கிற தவிடு கூட கிடைக்காம இருந்தபோது இளையகுமாரன் சொல்லியிருப்பான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பான். அதை அவன் சொன்னதை பண்ணி கூட கேட்டிருக்கும், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிதான் அவன் வாழ்க்கை என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் மனிதன் எப்போதும் இனி என்ற வார்த்தைகளுக்கு சொல்கிற வார்த்தைகளுக்கும் கர்த்தர் இனி என்று சொல்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த தலைப்பை கொடுத்த உடனே நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். இப்போ இனி அப்படின்னாலே சில வசனங்கள் எனக்கு நினைப்பூட்டப்பட்டாலும் நான் நினைச்சேன், ஆண்டவரே யாரோ சிலருக்கு இனிமேல் ஏதோ செய்ய போறார். ஏனென்றால் இது அனுக்கிரக வருஷம், இது அனுகூலமான காலம். அப்ப இந்த வருஷத்துல இனி ஏதோ சில காரியங்களை கர்த்தர் இதுவரையும் நடக்காத, இதுவரை யோசிக்காத, இதுவரை சிந்திக்காத, எதிர்பார்க்காத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து
நாம் துதிப்போம், சாத்தானை வீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. எப்பொழுதும் நல்ல கவனிங்க, ஒரு ஜெபத்தை விட நம்ம பாடுகிற பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாச அறிக்கை 100% பவர். அதனால உங்களை பாட வைக்கிறேன், உங்களை மாறி மாறி பேச வைக்கிறது நோக்கம் என்னன்னா, நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கக்கூடிய பவர், ஆற்றலை காட்டிலும் நாம் ஒருவருக்கு ஒருவர் கையை பிடித்து சொல்வதினாலும், என்னுடைய பாடுகிற பாடலில் இருக்கிற அர்த்தங்களும், அதன் மூலம் நாம் செய்யப்படுகிற அறிக்கையும் அது இன்னும் வலிமை பெறும். அது நம்முடைய உணர்வுக்குள் போய் நம்ம உணர்வை தூண்டி எழுப்பும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த சில தவறான சில எண்ணங்களை, யோசனைகளை, விருப்பங்களை அழித்துவிடும். ஒரு புதிய உணர்வை நமக்குள் கிரியேட் பண்ணும். ஒரு விசுவாச உணர்வை கிரியேட் பண்ணும், ஒரு பரிசுத்த உணர்வை கிரியேட் பண்ணும், ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும், ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும், தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கான உணர்வை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். அதனால தான் கையை தட்டி பாட்டு பாட சொல்றது, விசுவாச அறிக்கை சொல்றது. அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து, எதிர்காலம் எனக்குண்டு, கரங்களை தட்டி, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நான் ஆளுவேன் தேசத்தை, நான் ஆளுவேன் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை வீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை வீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அந்த பெரும்பாடு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஆனால் அவளுக்கு விசுவாசம் இயேசுவின் இருதயத்தை தொட்டது. சில பாடல் வரிகள், நம்ம ஜெபிக்கிற சில ஜெப வரிகள், நம்ம சொல்லுகிற விசுவாசத்தின் அறிக்கையின் வரிகள் தேவனுடைய இருதயத்தை தொடும். புரியுதா? சாலமோன் ஜெபித்த அந்த வார்த்தையின் வரிகள் தேவனை இருதயத்தை தொட்டது. அந்த ஆயக்காரனின் ஜெப வரிகள் தேவனுடைய இருதயத்தை தொட்டது. அன்னாளின் பொருத்தனையின் வார்த்தை தேவனுடைய இருதயத்தை தொட்டது. ஆமென். பர்தமையின் கூப்பிடுதல் இயேசுவின் இருதயத்தை தொட்டது. கானானே ஸ்திரீ இயேசுவுக்கு சொன்ன மறு பதில் இயேசுவின் இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிந்துக்கிடணும், நான் பாடுவது, ஆராதிப்பது, ஜெபிப்பது, அறிக்கை செய்கிற வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் மனப்பூர்வமாக இருக்குமானால், அது உண்மையாக இருக்குமானால், கண்டிப்பாய் அந்த பாடல் வரிகளும் விசுவாச அறிக்கையும் ஜெபமும் இயேசுவின் இருதயத்தை தொடும். தேவனுடைய சிங்காசனத்தை சற்று அசைக்கும். பரலோகம் நம்மை திரும்பி பார்க்கும். பரலோகம் நம்ம மேல் கவனிக்கும். எப்பொழுது நம்ம செபிக்கிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் தேவனுடைய இருதயத்தை தொடுவதாக இருக்க வேண்டும். கரங்களை விட்டு அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை தொட்டவர்கள் எல்லாம் பெரிய ஜெபம் பண்ணவர்கள் அல்ல, ஜெபிக்க தெரிந்தவர்களும் அல்ல, ஜெபத்தில் பழகினவர்களும் அல்ல, ஜெபத்தில் தேர்ந்தவர்களும் அல்ல. ஆனால் ஜெபத்தை குறித்து அறியாமலும், ஜெபத்தில் தேராமலும், ஜெபிக்க தெரியாதவர்களும் இருந்தார்கள். ஆனால் மனதில் ஜெபித்தார்கள், மனப்பூர்வமாக ஜெபித்தார்கள், உண்மையாக ஜெபித்தார்கள். அந்த வார்த்தை தேவனுடைய இருதயத்தை தொட்டது. ஆயக்காரன் ஜெபத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான். அவன் சின்ன ஜெபம், பாவியாய் என்மேல் கிருபையாய், 4 வார்த்தைகள். அந்த 4 வார்த்தைகளுடைய இருதயத்தை தொட்டது. அவனுக்கு தேவ இரக்கத்தை கொண்டு வந்தது. அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவன் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு கிருபையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போனான். ஆமென். இப்ப இவன் நிமித்தம் அந்த வீடு ஒரு விசேஷித்த நீதிமானின் வீடாய் மாறினது, கிருபை பெற்ற வீடாய் மாறினது. தேவன் சந்தித்த ஒரு மனிதனாய் அவன் மாறினான். இன்றைக்கு ஒரு சந்திப்பு நடந்தது.
எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது, எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது, தேவன் என்னோடு கூட பேசினார், என் வாழ்க்கையில் இனி மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் மறுரூபம் வரும், என் தொழிலில் முன்னேற்றம் வரும், என் குடும்பத்தில் மாற்றம் வரும், இனி என் கணவன் வாழ்க்கையில் மறுரூபம் வரும், என் பிள்ளைகளின் படிப்பில் இனி மறுரூபம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் சில பகுதியில் மறுரூபம் வரும். அந்த எதிர்பார்ப்போடு ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். 7 கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிம்பிளா சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. ஆமென். இனி நான் அல்ல. தமஸ்கு வீதியில தேவன் பவுலை சந்தித்த போது அதுவரைக்கும் அவன் ஒரு துன்மார்க்க மனிதன், கீழே விழுந்து எழுந்தான். இனி அவன் சவுல் அல்ல, பவுல். இதுவரையிலும் தேவனுடைய சபையும் ஊழியர்களையும் அதிகமாய் தாக்கினவன், சபையை பாழாக்கினவன். ஆனால் இனி அவன் பாழாக்கிறவன் அல்ல, பழுது பார்க்கிறவன். இனி அவன் கட்டுகிறவன். ஆகவே தேவன் சந்திப்பதற்கு முன்புள்ள வாழ்க்கையும் தேவனை சந்தித்துக்கு பின்பு வாழ்க்கையும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பு பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் சந்தித்த பின்பு செத்த மீன்களாய் இருக்கிற மனுஷனை பிடித்து உயிருள்ள மனிதனாய் மாற்றினான். தேவனை சந்திக்க பின்பு சகைவு வாங்குறவனாக இருந்தான். இயேசுவை சந்தித்த பின்பு கொடுக்கிறவனாய் அவன் மாறினான். அல்லேலூயா. அப்போ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப என்னன்னா, இதற்கு முன்பு நான் என் திறமையை நம்பி இருந்தேன், இதற்கு முன்பு நான் வைத்த பணத்தை நம்பி இருந்தேன், இதற்கு முன்பு நான் கட்டின வீட்டை நம்பி இருந்தேன், இதுவரைக்கும் அரசியல் பலத்தை நம்பி இருந்தேன், இதற்கு முன்பு என்னுடைய நண்பனை நம்பி இருந்தேன், இதற்கு முன்பு எனக்கு நல்ல பலவிதமான அனுபவம் இருக்கு நம்பி இருந்தேன். இனி நான் ஏற்கனவே நம்பின பணத்தை, பொன்னை, பொருளை, மனுஷனை நம்பாமல் இனி நான் தேவனே நம்புகிறேன். அப்ப இதற்கு முன்பு நான் எதை நம்பினேன்? நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் படித்த படிப்பு, நான் பார்க்கிற வேலை, என் சொந்தம், நான் கட்டியிருக்கிற வீடு, நான் வைத்திருக்கிற தொழில், நான் வைத்திருக்கிற எதிர்காலம், என் நண்பர்கள், என் சொந்தங்கள், என் அரசியல் பலம், எனக்கு நிறைய பேர் பழக்கம், எனக்கு எத்தனை வருஷம், 45 வருஷம் தொழில் அனுபவம், இதை நீ நம்பின. இனி அதை நம்பாத, இயேசுவை நம்பு. அதெல்லாம் இருக்கட்டு, வேண்டான்னு சொல்லலை. ஆனா இனி யார் நம்ப போறேன்? இனி நான் கிறிஸ்துவே. நான் இதற்கு முன்பு நான் பலவற்றை நம்பினேன், நான் எதை நம்பினேனோ அதை விட்டு விட்டு என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ப போகிறேன். இதற்கு முன்பு ஆசீர்வாதத்தை நம்பினேன், இனி நான் ஆசீர்வதிக்கிறவரை நம்ப போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்தேன், இனிமேல் என்னை ஆசீர்வதிக்கிறவரை என் அருகில் வருவதற்கு அழைக்க போகிறேன். இந்த ஒரு மனப்பக்குவம், மனரம்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் அநேக மாற்றங்களும் மறுரூபங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாய் வரும். யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்த போது, ஜெபிப்பதற்கு முன்பு யாக்கோபுடைய வாழ்க்கைக்கும் ஜெபித்த பின்பு இனி அவனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். பின்பு அவன் பெயர் மாற்றப்பட்டது, அவன் நடை மாற்றப்பட்டது, அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது, அவன் மனநிலை மாற்றப்பட்டது. அதற்கு பின்பு அதற்கு இனி அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கை, தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் மறுரூபமும் முன்னேற்றமும் உண்டாகிறது. இப்ப யாக்கோபு நல்லதான் போன, இப்ப நொண்டி நொண்டி நடையில் மாற்றம், உடையில் மாற்றம், சுபாவத்தில் மாற்றம், மனநிலையில் மாற்றம், எல்லாமே மாற்றம் உண்டாயிற்று. இனி அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இனி என்றால் அதன் அர்த்தமே வேறு, அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் காரியமே வேறு, அதில் இருக்கிற தேவன் காட்டும் வெளிப்பாடே வேறு. அதனால உங்களுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லுங்க. இனிமேல் இதற்கு முன்பு நீங்கள் நிலங்களில் விதைத்தீர்கள், அறுவடை இல்லாமல் போயிருக்கலாம், இனிமேல் விதைப்பீர்கள், அறுவடையை காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதற்கு முன்பு அதே கடல் தான், அதே படகு தான், அதே பேதுரு தான், எல்லா நண்பர்கள் தான். ஆனா மீன் கிடைக்கல. இயேசுவை சந்தித்த பின்பு அவருக்கு மீன் அதிகமா பிடிச்சாங்க. கடல் மாறல, படகு மாறல, ஆளு மாறல, எல்லாம் அதே ஆளுதான். இயேசுவை சந்தித்த பின்பு வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, அதற்கு இயேசுவை சந்தித்த பின்பு இனி ஒரே ஒரு முறை மட்டும் வலை வீசினா மீன் கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னு பல முறை வலை வீசி இருக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஒரு முறை தான் வலை
வீசினான். இதற்கு முன்பு நான் சொல்லுகிறேன், நீ பல முறை தொழில் செய்வதற்கு பல ஆட்களை சந்தித்து பல முறை பல வித்தியாசமான முயற்சிகளை பண்ணா ஒன்றும் வாய்க்கல. இன்னையிலிருந்து உனக்கு வாய்க்கும். பல முயற்சி பண்ணி நான் பேதுரு, ஒன்றும் நடக்கல. இயேசுவை சந்தித்த போது முதல் முயற்சியிலே சக்சஸ். அப்ப இனி கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரந்தட்டி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. கரங்களை வைத்து தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. Wonderful Holy Spirit, இந்த பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. வறண்ட காலம் மாறட்டும், வறட்சியான காலங்கள் மாறட்டும், நஷ்டமடைந்த காலங்கள் மாறட்டும், பலவீனமான காலங்கள் மாறட்டும், துக்கமடைந்த நாட்கள் மாறட்டும், துயரத்தை கண்ட நாட்கள் மாறட்டும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கட்டும், புதிய வழிகள் திறக்கட்டும். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி இப்போது அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ இவர்கள் மேல் விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஊரா பாலாதா ராக்கா பாலாதாரா. வல்லமைக்காய் நன்றி நன்றி. ஒரு தேவ மகிமை உன்னை மூடுகிறது. விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். ஆமே. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சந்தோஷமாய் திருப்தியாக்க விரும்புகிறார். கண்களை மூடிக்கொண்டே இருங்க, கண்களை மூடிக்கொண்டே இருங்க. தேவனுடைய மகிமை உன்னை நிரப்புகிறது. தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை, அதனால் வருகிற ஒரு துக்கம், குடும்பத்தில் அடிக்கடி சண்டையினால் வருகிற துக்கம். இனி என் கணவன் மாறவே மாட்டான் என்று சத்ரு தேவையில்லா விதையை விதைச்சிருக்கான். பிள்ளைகள் இனி படிக்காது என்று தவறான விதையை உள்ளத்தில் விதைச்சிருக்கிறான். ஒரு தொழில் இனிமேல் முன்னேற்றம் அடையாது என்று தவறான எண்ணத்தை சிந்தையில சத்ரு விதைச்சிருக்கிறான். பிரிந்த குடும்பம் ஒன்றாகாது சத்ரு இருதயத்தில் விதைச்சிருக்கிறான். இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். சத்ருவின் இருதயத்தில் பொய்யை விதைக்கிறான். இடம் கூடாது. பொய்யான விதையை தூவுகிறான். ஒரு எதிர்காலம் பாதிக்கப்படும், ஒரு எதிர்காலம் நஷ்டமடையும், ஒரு எதிர்காலம் கஷ்டமாக இருக்கும் என்ற தவறான விதையை விதைக்கிறான். அதெல்லாம் பொய். பிசாசு விதைக்கும் பொய்யான விதைகளுக்கு இடம் கொடுக்காதே. தேவன் நன்மையை விதைக்கிறார், விசுவாசத்தை விதைக்கிறார், பரிசுத்தத்தை விதைக்கிறார், தேவ அன்பை விதைக்கிறார், தேவ நாமத்தை உன் இருதயத்துக்குள்ளே விதைக்கிறார். அவர் பரிசுத்தத்தை விதைக்கிறார், எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக இருக்க விதைக்கிறார். உனக்கு நன்மைகள் உண்டாகும், உனக்கு நன்மைகள் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உனக்கு அற்புதங்கள் உண்டாகும். உன் கட்டுகள் உடையும், உன் அடிமைத்தனம் நீரும், உன் கடன் பிரச்சனை நீரும், உன் வியாதிகள் மறையும். உள்ளத்திலிருந்து சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. கடைசி ஒரு வார்த்தை சொல்லிதான் ஜெபத்துக்குள் நான் நடத்த விரும்புகிறேன். 2000 ஆண்டில் நம் மத்தியில் அருமையான தந்தை பெர்க்மான்ஸ் அப்பா அவர்கள் வந்து ஓசூரில் கூட்டத்தை நடத்தினார்கள்.
அந்த கூட்டத்தின் 4 நாட்கள் கூட்டம், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. 98ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த கூட்டம் எல்லாம் முடிந்த பின்பு அந்த கூட்டத்திற்கு வாங்கப்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலிகளை வாடகைக்கு எடுத்தவுடன் திருப்பி ஒப்படைப்பதற்கென்று அடுக்கி கொண்டிருந்த நேரம் காலை ஒரு 10 மணி இருக்கும். ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தம்பி அந்த மைதானத்துக்குள் வந்தான். வந்துவிட்டு அந்த 2-3 தம்பிகளை பார்த்து பேசியிருக்கிறான். சார், அந்த கூட்டத்தை யார் நடத்தினாங்கன்னு சொன்னபோது அந்த வாலிப தம்பியை நம்முடைய வாலண்டியர் ஸ்கூட்டி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் 2 சேரை எடுத்து, தம்பி உட்கார் என்று சொல்லி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன். அவன் குடியிருந்த ஒரு பகுதி எனக்கு சொன்னான். நான் உட்கார்ந்து கேட்டேன், சார், நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும், என் குடும்பத்தில் பல பிரச்சனை. எங்கள் அம்மா 4 வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டாங்க. எனக்கு இப்போ 17 வயசு ஆகுது. என் தங்கச்சிக்கு 15 வயசு. எங்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய தாயாரின் தங்கையை திருமணம் பண்ணினார். சில வருடங்கள் எங்கள் சித்தி என்னையும் என் தங்கையும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். நாட்கள் கடந்தது. எங்கள் சித்திக்கு குழந்தை பிறந்தது. சித்திக்கு குழந்தை பிறந்த பின்பு எங்களை கவனிப்பதை அவர் விட்டார்கள். அதற்கு பின்பு எங்களை கடினமாய் பேசுவார்கள். சில நேரங்களில் எனக்கு சூடு வைத்திருக்கிறார்கள். நெருப்பில் கரண்டியை வைத்து சூடு வைத்திருக்கிறார்கள் சொல்லி சட்டை எடுத்து காண்பித்தான். பல இடங்களில் சூடுகள் வைக்கப்பட்டது. எல்லாரும் சாப்பிட்ட பின்புதான் எனக்கும் என் தங்கைக்கும் உணவுகள் தருவார்கள். பள்ளிக்கு பல நாட்கள் உணவில்லாமலே பட்டினியோடு நான் கடந்து போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த சித்தியினுடைய பெரிய பயங்கரமான தாக்கம் அவமானப்படுத்துகிறதுனால இனி வாழக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட நான் இந்த சாலையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்தேன். பலவிதமான ஹாலோஜன் லைட் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிறது, என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே நான் வந்தேன். அந்த கூட்டத்துக்குள் வந்தபோது ஒரு சாமியார் அங்கி போட்டிருந்தார். அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடினார்? அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே என்ற ஒரு பாடலை அவர் பாடினார். எனக்கு இதுவரையிலும் கேட்காத ஒரு வார்த்தை. ஒரு கடவுள் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டு அவர் அந்த பாடலை பாடி முடித்த போது என்ன அறியாமல் என் உள்ளத்துக்குள் ஏதோ ஒரு சமாதானம் நிரப்புவதை நான் உணர்ந்தேன். அதை மறித்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்த என் வாழ்க்கையில் இந்த பாடல் வரிகள் என் உள்ளத்துக்குள் ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உணர்ந்தேன். நான் சற்று தரையில் உட்கார்ந்து வார்த்தைகளை கவனித்தேன். ஜெபிக்கும் போது நான் முன்னே போய் அர்ப்பணித்தேன். ஒரு முடிவெடுத்தேன். இனி நான் மறிக்கப் போவது இல்லை. இனி நான் மறிக்கப் போவது இல்லை. இனி என் சித்திக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன். இனி என் தங்கைக்காக நான் வாழ்வேன். இனி என் எதிர்காலத்துக்காக நான் வாழ்வேன். இனி என் வாழ்க்கை மேன்மை அடையும்படி நான் உழைப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு எடுத்திருக்கிறேன். இந்த கூட்டம் மட்டும் நடத்திருக்காவிட்டால் நான் நிச்சயமாக என்னுடைய மரித்து போன சரீரம் அரசாங்க மருத்துவமனையில் பிரேத அறையில் இருந்திருக்க வேண்டிய சரீரத்தை இன்றைக்கு ஒரு மனிதனாய் இருப்பதற்கு நேற்று நடந்த கூட்டம் காரணம் என்று சொல்லி சாட்சியை பகிர்ந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இனி ஒரு அத்தியாயத்தை தொடங்கினது ஒரு பாடல் வரி. நம் ஆண்டவர் அவர் தகப்பனாக இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார். உபாகமம் 31 அவர் தகப்பனை போல் சுமக்கிறார். ஏசி 66:13 மடியில் போய் தாளாட்டுகிறார். அவர்தான் தகப்பன், அவர்தான் தாய், அவர்தான் நண்பர், அவர்தான் மருத்துவர், அவர்தான் வழிகாட்டுகிறவர், அவர்தான் வழி நடத்துகிறவர், அவர்தான் போஷிக்கிறவர், அவர்தான் நம்மை காக்கிறவர் என்று சொல்லி அவனை புத்தி சொன்னபோது அவனை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இப்ப இனி வாழ வேண்டும் என்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு பாடல் வரி, ஒரு கூட்டம். நல்ல கவனிங்க. நம்ம வீடுகளை சந்திக்கிறோம், தேவையுள்ள மக்களை சந்திக்கிறோம். உடைந்து போனவர்கள், சிதறி போனவர்கள், காயப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், அவமானப்பட்டவர்கள், மறிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். நம்ம சொல்லும் ஒரு தேவனுடைய வார்த்தை இனி அவனை வாழ வைக்கும், இனி அவர்களை உயிர்ப்பிக்கும், இனி அவர்களை உருவாக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்ப இனி என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அந்த தம்பியுடைய வாழ்க்கையில் இனி நான் வாழ்வேன், என் தங்கைக்காக வாழ்வேன், எனக்காக வாழ்வேன் என்கிற அந்த முடிவை எடுக்க வைத்தது சில பாடல் வரிகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு வழிவகைகளை நிச்சயமா செய்யும். கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அந்த தம்பியின் வாழ்க்கை மகிமையாக இருந்துச்சு.
சில நேரங்களில் இரவு நேரங்கள் வந்தால் சில ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு வாழவே பிடிக்கலைங்க, மறிச்சு போலான்னு இருக்கிறேன், தூக்கு கயிறை போட்டு நிற்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? என்ன சொல்ல முடியும்? அம்மா அப்படி சொல்ல முடியும். தங்கச்சி இது கோழைத்தனம், தம்பி இது ஒரு கோழைத்தனம், மரணத்தை நீ தேடிக்கொள்வது ஒரு கோழைத்தனம். நான் கோழை? ஆமா, அவன் தான் தற்கொலை செய்து கொள்வான். உனக்கு இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இயேசு எனக்கு ஒரு வாழ்க்கை தருகிறார், உனக்கு ஒரு வழியை காட்ட விரும்புகிறார் சொன்னோன்னே அந்த எண்ணங்கள்லாம் மாறுது பாருங்க. இனி என்ற வார்த்தை எவ்வளவு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? இனிதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே துவங்க போகுது. ஆண்டவர் சொன்னாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய் நீருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆமென். இனி நான் காலையில் எழுப்பி ஜெபிக்க போகிறேன். இனி நான் இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள போறேன். இனி நான் சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வருவேன். இனி நான் சரியா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுப்பேன். இனி நான் யார்கிட்ட போய் பேசவே மாட்டேன். இனிமேல் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்வேன். இனி நான் ஒரு ஜெபக்குழுவை நடத்துவேன். இனி நான் கணவனை திட்ட மாட்டேன். இனி நான் பிள்ளைய அடிக்க மாட்டேன். இனி நான் தேவையில்லாத செல்போனை நோண்டிட்டு இருக்க மாட்டேன். எல்லாம் இனிதான். இனி நான் காலையில் எழும்பி ஜெபிப்பேன். இனி நான் ஒரு மனத்தை காத்துக்கொள்வேன். இனி நான் தீட்டு படமாட்டேன். இனி நான் கரை. இனி நான் பிரசங்கத்தை குறிப்பு எடுப்பேன். இனி நான் உண்மையாய் பாடுவேன். இனி கரத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். இனி கையை தட்டி ஆராதிப்பேன். இனி உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். இனி சபைக்கு சரியான நேரத்தில் சபைக்கு நான் கண்டிப்பாய் நான் வருவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இனி வீட்டை சுத்தமா வைப்பேன். ஹல்லேலூயா. இனி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒழுங்கா துடைப்பேன். ஆமென். இனி வீட்டை ஒழுங்காய் பெருக்குவேன். ஆமென். இனி வஸ்திரத்தை தூய்மையாய் வைப்பேன். எஸ். இனி என் வீட்டில் அழுக்குகள் இருப்பதில்லை. இனி என் வீட்டில் சண்டைகள் நடப்பது இல்லை. இனி நான் கடன் வாங்குவது இல்லை. இது நான் எதுக்கு அடிமைப்படுவது இல்லை. இனி பிள்ளைகளை கடுமையான வார்த்தையால் திட்டுவது இல்லை. இனி தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போவது இல்லை. இனி பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து பொருணி பேசுவது இல்லை. அப்ப இனி அல்லேலூயா, இனி நான் ஒழுங்காய் நேர்த்தியாய் தலைமுடியை கட் பண்ணுவேன். இனி ஒழுங்கா ஷேவ் பண்ணுவேன். ஒழுங்கா எழும்பி குளித்து என்னை உள்ள ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வேன். ஆமென். கலபிடித்து ஆமென். இனி தேவையில்லாம பணத்தை செலவழிக்கவே மாட்டேன். இனி ஊரெல்லாம் சுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. இனி நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இனி நான் ஆலயத்துக்கு சரியான நேரத்திற்கு வருவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். அதை செய்திடுவேன், கைவிடவே. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். கரங்களை தட்டி செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இனி அந்த வியாதி உனக்கு வராது. இனி அந்த கடன் இருக்காது. ஆமென். இனி குடும்பத்தில் சண்டை நடக்காது. எஸ். இனி உன் தொழில் துளிர்க்கும். உன் வாழ்க்கை இனி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எதிர்பார்க்கும் காரியம் இனி நடக்கும். ஆமென். இனி உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். இனி கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். ஆமென். நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். தேவனே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்கள் மேல் ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரட்டும். கற்பத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். பல வருட வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, தோள் பட்டையில் அற்புதம் நடக்கட்டும். முதுகு தண்டு படத்தில் அற்புதம் நடக்கட்டும். கழுத்து பதில் அற்புதம் நடக்கட்டும். கை கால் எலும்பில் அற்புதம் நடக்கட்டும். சிறுகுடல் பெருங்குடல் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகள் மாறட்டும். ஆண்டவரே, பிரீத்திங் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, யூரினரி பிரச்சனைகள் மாறட்டும். தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். தழும்புகளால் ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும். கடன்கள் விலக்கப்படட்டும். தொழில் சிறந்திருக்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் உண்டாகட்டும். கற்பத்தின் கனியை ஆசீர்வதியும். வாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கற்பத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியின் சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். நஷ்டமடைந்த தொழில் லாபமாய் மாறட்டும். உடைந்த உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். வீடு வாசல் உண்டாகட்டும். நிலம் வாங்க வீடு கட்டல தடைகள் விலகட்டும். கட்டி முடிக்காமல் இருக்கிற வீடுகள் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்யும். வர வேண்டிய பணங்கள் வரட்டும். பதவி உயர்வுகள் வரட்டும். ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமை நல்ல கரங்களை தட்டி ஆமென். சிறு குடலில் இருக்கிற அந்த பிரச்சனை மாறட்டும். பெருங்குடல் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். வயிற்று வெளிகள் மாறட்டும். கழுத்தில் இருக்கிற டான்சில்ஸ் மறையட்டும். ஆஸ்மா பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். இடுப்பில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். பழுதற்ற மாசற்ற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி சுகத்தை பெற்றுக்கொள். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். மனிதன் பூட்டின வாசல்கள் திறக்கட்டும். சத்துரு பூட்டின வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். தொடர்ந்து பிடிக்கிற சாபத்தின் கிரியைகள் அழியட்டும். இரவிலே தூக்கம் வராத சூழ்நிலை மாறட்டும். இரவிலே நல்ல தூக்கத்தை தாரும். தேவையில்லாமல் பேசப்படும் வார்த்தைகள் மாறட்டும். கெட்ட சொப்பனங்கள் மாறட்டும். இரவு நேரத்தில் வருகிற பயம் மாறட்டும். கலக்கங்கள் மாறட்டும். கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இரவிலே தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவி அழிவதாக. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்குற ஆவி அழிந்து போவதாக. பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை நாசமாக்குற பொல்லாத ஆவி அழியட்டும். முரட்டாட்டம் பண்ண வைக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழியட்டும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாசமாக்குற பிசாசின் வஞ்சக வலைகள் அழியட்டும். பிள்ளைகளை தடுமாறப்படுகிற ஆவிகள் வெளியேறட்டும். படிப்பின் மேல் கவனம் செலுத்தாதபடி செல்போன் மேல் அதிக நேரம் எடுக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரட்டும். சத்துரு வைத்திருக்கிற கண்ணிக்கு வலைக்கும் வாலிப தம்பி தங்கைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. தேவ மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வீடு முழுவதும் தேவ மகிமை இறங்குகிறது. உன் தொழிலை சுற்றி தேவ மகிமை இறங்குகிறது. உன் பிள்ளைகளை சுற்றி தேவ பாதுகாப்பு இறங்குகிறது. உன் வாழ்க்கையில் சாபங்கள் விலகிறது. சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. நீ குடியிருக்கிற வீட்டை சுற்றிலும் தேவ பாதுகாப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென் என்று சொல்லு. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். விசுவாச வார்த்தையை பேச ஆரம்பிங்க. விசுவாச வார்த்தையை பேச ஆரம்பிங்க. இனி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இனி நான் சுகத்தோடு இருப்பேன். இனி
நான் பலத்தோடு இருப்பேன். இனி நான் கடன் இல்லாமல் இருப்பேன். இனி மகிழ்ச்சியாக இருப்பேன். இனி ஆறுதலோடு இருப்பேன். விசுவாச வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க தங்கச்சி. விசுவாச வார்த்தை சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். தேவரே, என் விளக்கை ஏற்றுவே. என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுமா. சொல்லுங்க சொல்லுங்க. தேவரீ, என் விளக்கை ஏற்றுகிறேன். என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறேன். நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, தேவரீ, என் இருளை வெளிச்சமாக்குகிறேன். என் விளக்கை ஏற்றுகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த விளக்கு அணைந்து விட்டது. சத்துரு விளக்கை அணைத்து விட்டான். மனிதன் விளக்கை அணைத்து விட்டான். சூழ்நிலைகளின் விளக்கை அணைத்து விட்டது. என் விளக்கை ஏற்றுகிற தேவன் வந்திருக்கிறேன். என் விளக்கை ஏற்றுகிறேன். என் விளக்கை ஏற்றுகிறேன். என் இருள் விலகுகிறது. ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க சிஸ்டர். ஆண்டவர் மாற்றத்தை தருவார். நம்புங்க தங்கச்சி. ஆண்டவர் மாற்றத்தை தருவார். தேவன் மாற்றத்தை தருவார். இனி வெட்கப்பட்டு போவதில்லை. இனி துக்கப்படுவதில்லை. நீ இனி வறுமைப்படுவதில்லை. இனி சோர்ந்து போவதில்லை. இனி வியாக்கப்படுவது இல்லை. இனி மருத்துவமனைக்கு அனுமதி இல்லை. வாழ்க்கையில ஒளியை ஏற்றுகிறார். ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். உன் வாழ்க்கை தீபம் ஏற்றுகிறார். கடந்த நாட்களில் உன் தீபம் அணைந்திருக்கலாம். உன் விளக்கு அணைந்திருக்கலாம். உன் வாழ்க்கை அணைந்திருக்கலாம். உன் சுகம் அணைந்திருக்கலாம். கணவன் மனைவி உறவு அணைந்திருக்கலாம். வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அணைந்த விளக்குகளை திரும்ப ஏற்றுகிறார். கரங்களை தட்டி ஆமென். கண்களை மூடிக்கொண்டிருக்கிற போது உங்க குடும்பத்துல, உங்க தெரிந்த நண்பர்கள், உறவினர், தெருவில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குற யாருக்காயிலும் உங்க வாழ்க்கை அணைஞ்சிருக்கா? வாழ்க்கை அணைஞ்சு கிடக்குதா? அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கா இருக்கலாம், உங்க நண்பர்களுக்கா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆளு, தெரிந்த ஒரு ஆளுக்கு வாழ்க்கை விளக்கு அணைஞ்சு கிடக்குதா? சொல்லுங்க, ஆண்டவரே விளக்கேத்துங்க. என் அப்பாவுடைய வாழ்க்கையில் விளக்கேத்துங்க. என் மனைவிக்கு வாழ்க்கையில் விளக்கேத்துங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் விளக்கேத்துங்க. என்னோட வேலை பார்க்குற இந்த தங்கச்சியுடைய வாழ்க்கையில் விளக்கேத்துங்க. என் தெருவில் இருக்கிறவங்க வாழ்க்கை அணைஞ்சு கிடக்கு, விளக்கை ஏத்துங்க. தொழில் வாழ்க்கை அணைஞ்சு கிடக்குது, ஒரு விளக்கை ஏத்திடுங்க. இந்த தம்பிக்கு வேலை இல்லாம விளக்கு அணைஞ்சு கிடக்குது, நல்ல வேலையை கொடுத்து விளக்கை ஏத்துங்க. இனி படிக்க முடியாது, விளக்கு அணைஞ்சிட்டு +2 முடிச்சிட்டு என் பிள்ளைக்கு நல்ல காலையில் இடம் கிடைக்குமா? கண்டிப்பா கர்த்தர் விளக்கை ஏற்றுவா. ஆமென். நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவே செய்வா. ஆமென். நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். விளக்கை ஏற்றுகிறார். ஆமென். விளக்கை ஏற்றுகிறார். ஏற்றுகிறார். விளக்கை ஏற்றுகிறார். ஏற்றுகிறார். வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுகிறார். ஏற்றுகிறார். அணைந்த விளக்கை ஏற்றுகிறார். ஆமென். அணைந்த விளக்கை ஏற்றுகிறார். ஏற்றுகிறார். நீ ஞானமாய் பேசு, விசுவாசத்துடன் பேசு. சண்டைகள் வேண்டாம், சச்சரவுகள் வேண்டாம், கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம், தள்ளாட்டல் வேண்டாம், கெட்ட வார்த்தை வேண்டாம், சபித்தல் வேண்டாம். நல்ல வார்த்தைக்கு முடிவெடு, நல்ல தீர்மானங்களை எடு. என் வாழ்க்கை கர்த்தர் விளக்கை ஏற்றுவா. உன் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுகிறார். ஜெப விளக்கை ஏற்றுகிறார். வேத தியானத்தின் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். விளக்கை ஏற்றுகிறார். ஆமே. கரங்களை விரித்து கடைசியா ஹalleluya 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 ஹalleluya. பெரும்பலத்தோடு ஹalleluya. உன்னதமானவரே அந்த பிரசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். புல்லின் மேல் இருக்கிற பனியை போல அவருடைய பிரசனங்களை நிரப்புது. உங்க மன அழுத்தம், வேலையில் இருந்த மன அழுத்தம், குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம், எவரோ பேசின வார்த்தையினால் ஏற்பட்ட மன அழுத்தம், சூழ்நிலைகளால் வந்த மன அழுத்தம், வேலை பழுவினால் வந்த மன அழுத்தம், கடனினால் வந்த மன அழுத்தம், சந்தேகத்தினால் வந்த மன அழுத்தம், தேவைகள் சந்திக்கப்படாத மன அழுத்தம், பிள்ளைகள் படிக்கவில்லை என்ற மன அழுத்தம், மனைவி கணவனை நம்பவில்லை என்ற மன அழுத்தம், எதிர்காலத்தை குறித்த மன அழுத்தம், இன்னும் ஒரு நிலம் வாங்க முடியலை என்ற மன அழுத்தம், ஒரு வீடை கட்டி முடிக்க முடியவில்லை என்ற மன அழுத்தம்,
எதிர்காலம் பாதிக்கப்படுமே என்ற மன அழுத்தம், அப்படியே அழுத்தங்கள் வெளியே சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறது. எஸ், தேவன் உங்களை தொடுகிறார். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆணிமை இந்த கரம் உங்களை தொடுகிறது. என்னை எல்லாரும் அவமானமாய் பேசுகிறார்கள். என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கவில்லை. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் உணர்வுகளை என் கணவன் மனைவி புரிந்து கொள்வதே இல்லை. என்னை யாரும் விசாரிக்கவில்லை. என்னை யாரும் அன்பு காட்டவில்லை. நான் ஒரு தனிமரமாய் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை துளிர்க்கும். ஆரோனின் கோல் தேவ பிரசன்னத்தை துளிர்த்ததை போல உன் வாழ்க்கை துளிர்க்கும். அது பூக்கும், அது காய்க்கும், அது வாதுமை பழங்களை தரும். நீ தேவனுடைய பிள்ளை என்று நிரூபிக்கப்படுவாய். நீ தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ நிரூபிப்பாய். கர்த்தரை உயர்த்துவதை நீ நிரூபிப்பாய். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு இருப்பதை மக்கள் காண்பார்கள். நீ மகிமையான பாத்திரமாய் உயர்த்தப்படுவாய். நீ அநேகரை கர்த்தருக்குள் நடத்துவாய். நீ அநேகருக்கு ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கும். நீ அநேகருக்கு ஜெபிக்க நோய்கள் குணமாகும். நீ அநேகருக்கு ஜெபிக்க பிசாசுகள் ஓடும். நீ அநேகருக்கு முன்மாதிரியாக இருப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, உன் வழக்கரத்தை பிடித்து தாங்குவேன். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, இனி தீங்கை காணாதிருப்பாய். பயப்படாதே, நீ என் சமூகத்தில் தேற்றப்படுவாய். பயப்படாதே, இனி நீ உயர்த்தப்படுவாய். பயப்படாதே, எந்த வியாதி உன்னை அணுகுவதில்லை. பயப்படாதே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன். பயப்படாதே, சிங்கத்தை போல் தைரியத்தை தருவேன். பயப்படாதே, நீ மான் கால்களை பெற்றுக்கொள்வாய். இனி உன் வாழ்க்கை சீர்படும், என் வாழ்க்கை செழிக்கும். நீ புதிய மனிதனாவாய். உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்படி கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். Wonderful Holy Spirit. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை விரித்து தலையை உயர்த்தி மூடிக்கொண்டிருங்க. தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. கரங்களை உயர்த்தி நில்லுங்க. நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். தகப்பனே, உமக்கு நன்றி. அநேகர் உங்களுடைய வார்த்தை மூலம் தொடப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கரம் அநேகரை தொட்டு இருக்கிறது. விசுவாசத்தை அப்படியே வளரும்படி உதவி செய்திருக்கிறது. அநேகருக்குள் தாழ்வு மனப்பான்மைகள் மாறி இருக்கிறது. ஒரு புது வழிக்கான வழிகளை திறந்திருக்கிறேன். இவளுக்குள் என்னை பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை அற்புதங்களாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.